டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? கவிஞர் வாலி இயக்குனர் வெங்கட் பிரபு கிட்ட பேசின வீடியோ ஒன்று சமீபத்தில் பார்த்தேன். அதில் எஜமான் பட பாடல்கள் எல்லாமே கிட்டத்தட்ட அவர் எழுதின மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் படத்தில் பாடல்கள் ஆர்வி உதயகுமார்னு வரும். இதை பற்றின கூடுதல் தகவல்கள் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு சுபம் கிருஷ்ணமூர்த்தி சென்னையிலிருந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்வியை பற்றி எஜமான் படத்துடைய இயக்குனரும் பாடலாசிரியருமான ஆர்வி உதயகுமார்ட்டியே நான் கேட்டேன். அந்த படத்தில் வாலி எழுதிய பாடல்னால் அது அடி ராக்குமுத்து என்று தொடங்குகின்ற ஒரே பாடல் தான். மற்ற பாடல் எல்லாவற்றையும் நான் தான் எழுதினேன். ஆனால் இப்போ கவிஞர் வாலி நம்முடைய இல்லாத சூழ்நிலையில் அதை பற்றி நான் விமர்சிக்கிறது அவ்வளோ சரியாக இருக்காது அப்படின்னு உதயகுமார் சொன்னார். அவர் சொன்ன பதில் மிகவும் நாகரிகமான ஒரு பதிலாக இருந்தது. நடிகர் சசிகுமார் சார் சமீபத்தில் சிம்ரன் மேம் பற்றி ஒரு இன்டர்வியூவில் பேசியிருப்பாரு போல இருக்கு. அதுக்கு வலைபேச்சு அந்தனன் சசிகுமார் சொல்கிற அளவுக்கு சிம்ரன் ஒன்றும் பெரிய நடிகை இல்லை. ஏன்னா அவங்க ஷூட்டிங்க்கு வரணும்னா அவங்க பிஸ்னஸ் கிளாஸில் அவங்க என்டையர் குடும்பத்துக்குமே டிக்கெட் புக் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் சம்டைம்ஸ் அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ண சொல்லுவாருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களே, இதில் உண்மைத்தன்மை இருக்கான்னு திண்டுக்கல்லேருந்து ஷெய்க் கேட்டிருக்காங்க. சிம்ரனை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் கிளாமரிலும் இன்னொரு பக்கம் குணச்சித்திர நடிப்பிலும் தமிழ் சினிமா ரசிகர்களை கட்டி போட்டவர் தான் அவர். அவரை பெரிய நடிகை இல்லை அப்படின்னு சொல்வதை என்னாலேயே ஏற்றுக்க முடியாது. சிம்ரன் நிஜமாகவே ஒரு சிறந்த நடிகை தான். அதே மாதிரி தயாரிப்பாளருக்கு மிகுந்த தொல்லை கொடுக்கின்ற நடிகை அப்படின்ற மாதிரி அந்தனன் குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நான் அந்த வீடியோவை பார்க்கல. ஆனால் நீங்கள் அப்படி குறிப்பிட்டிருப்பதனால சமீபத்தில் அவர் வைத்து படம் எடுத்த பிரசாந்தனுடைய தந்தையான தியாகராஜன்கிட்ட சிம்ரன் எப்படிப்பட்ட ஒத்துழைப்பை உங்களுக்கு படப்பிடிப்பின் போது தந்தார் அப்படின்னு கேட்டேன். சிம்ரன் தந்த ஒத்துழைப்பிற்கு அது அளவிட முடியாத ஒரு ஒத்துழைப்பு. அவங்க ஃப்ளைட் டிக்கெட் மட்டும்தான் எங்கிட்ட கேட்டாங்க. மும்பையிலேருந்து தான் இங்கே வந்தாங்க. அந்த ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்தா இங்கேயே அவங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, அங்கே தான் தங்கியிருந்தாங்க. காலையில் 8 மணிக்கு படப்பிடிப்பு அப்படின்னு சொன்னோம்னா 7:50க்கெல்லாம் சிம்ரன் அங்கே பார்க்கலாம். ஒரு நாள் கூட ஒரு 10 நிமிஷம் தாண்டி அவங்க வந்ததே இல்லை. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒத்துழைப்பை சிம்ரன் கொடுத்தாங்க அப்படின்னு சிம்ரனை வானலாக புகழ்கிறார் தியாகராஜன். ராகவேந்திரா சார் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நடிச்சிருக்காரா? அப்படி நடிச்சிருந்தாருன்னா என்ன திரைப்படம்னு சொல்ல முடியுமான்னு கோயம்புத்தூர்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. ராகவேந்திரா அவருடைய இயக்கத்திலே ரஜினிகாந்த் எந்த திரைப்படத்திலும் நடிக்கலை. நடிகர் தனுஷ் பவர் பாண்டி திரைப்படத்தினுடைய கதையை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்காக எழுதினாரா? அவர் ஏன் அந்த திரைப்படத்தில் நடிக்க மறுத்தாருன்னு பண்ருட்டியிலிருந்து பிரவீன் கேட்டிருக்காங்க. பவர் பாண்டி படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கதை ரஜினிகாந்துக்காக தனுஷ் எழுதிய கதையாக எனக்கு தெரியல. ரஜினிகாந்த் அதை நடிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரியல. அதன் காரணமாக கூட ரஜினிகாந்த் அந்த கதையில் நடிக்காமல் தவிர்த்திருக்கலாம். நடிகர் சிவகுமாரனுடைய குடும்பத்தை 10 வருஷத்துக்கு முன்னாடி மீடியாக்கள் எல்லாருமே ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களே கட்டம் கட்டி தாக்குற மாதிரி இருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னு அரந்தையிலிருந்து சேகர் செந்தில் கேட்டிருக்காங்க. சிவகுமாருடைய குடும்பத்தை கட்டம் கட்டி எல்லோரும் விமர்சிப்பதாக நீங்கள் சொல்லியிருக்கின்ற செய்தியில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு சிலர் ஒரு காலகட்டத்தில் அவங்களை விமர்சிச்சிருக்கலாம். அவ்வளோதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆர்கே செல்வமணி சார் சமீபத்தில் சில கூட்டங்களில் ரொம்ப காட்டமாக பேசுறாரு. ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கும் பெப்சிக்கும் இடையே ஏதாவது பிரச்சனையான மலேசியாவிலிருந்து சுவனேஷ் அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. ராமநாராயணன் தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்துக்கும் ஆர்கே செல்வமணி தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்துக்கும் இடையே சமீப காலமாக மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் ஆர்கே செல்வமணி அந்த அளவுக்கு காட்டமாக பேசுகிறார். நடிகையும் பின்னணி குரல் கலைஞருமான உமாபரணியுடைய நேர்காணலை எந்த வலைத்தளங்களையுமே பார்க்க முடியலையே, அவங்கள சாய்பு சித்ரா நிகழ்ச்சியில எதிர்பார்க்கலாமான்னு கோயம்புத்தூர்ல இருந்து பாலகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. உமாபரணி சிறந்த பின்னணி குரல் கொடுக்கின்ற கலைஞர் மட்டும் இல்லை, மிகச்சிறந்த நடிகையும் கூட. அவங்களுடைய திறமைக்கேற்ப சரியான வாய்ப்புகள் தமிழ் சினிமாவில் அமையவில்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். நான் தயாரித்த அம்பிகை நிறைந்தால் படத்தில் கூட ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் உமாபரணி நடிச்சிருந்தாங்க. நிச்சயமாக சாய்வு சித்ரா நிகழ்ச்சியிலே அவங்களுடைய நேர்காணல் இடம்பெற நான் முயற்சி பண்ணுறேன். விழுப்புரம்ல மயங்கி விழுந்த நடிகர் விஷாலுடைய உடல்நிலை இப்போ எப்படி இருக்கு? மதகஜராஜா விழாக்கள்லையுமே அவர் பேச ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவர் உடல்நிலையை அவர் சரியா பார்த்துக்காதான் இதுக்கான காரணமானு தோரணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. விஷால் சமீப காலமாக தன்னுடைய உடல் நலத்திலே மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்வதில்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதன் காரணமாகத்தான் ஒரு சில விழாக்களில் அவர் மயங்கி விழுகின்ற சூழ்நிலை கூட ஏற்பட்டது. இப்போ அவருடைய உடல் நலம் தேறி நன்றாக இருக்கிறார். தயாரிப்பாளர் டி சிவாசர் தயாரிச்ச பார்ட்டி அண்ட் அக்னி சிறகுகள் திரைப்படங்கள் இந்த வருஷம் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு குவைத்லேருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. என்னுடைய இணை நண்பரான டி சிவானுடைய தயாரிப்பிலே உருவாகியுள்ள பார்ட்டி திரைப்படத்தை அடுத்த மாதம் வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்படின்னு தீவிரமாக உழைத்து கொண்டிருக்கிறார் சிவா. நிச்சயமாக அடுத்த மாதம் இந்த படம் வெளியாகிவிடும் அப்படின்னு நினைக்கிறேன்.
அதைத் தொடர்ந்து அக்னிச்சிறகுகள் அடுத்த 1-2 மாதங்களே வழியாக வாய்ப்புகள் இருக்கின்றன. சார், நீங்க வெற்றி படங்களை இயக்கியிருக்கீங்க, வெள்ளி விழா திரைப்படங்களை தயாரிச்சிருக்கீங்க. ஆனா இப்ப இருக்கிற திரைப்படங்களுக்கு 2 நாள்ல 5 நாள்ல வெற்றி விழா கொண்டாடுறது உங்களுக்கு சிரிப்பா இருக்கா அல்லது வியப்பா இருக்கான்னு குவைத்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. படம் வெளியாகி 2-3 நாட்கள்லேயே அந்த படத்துக்காக வெற்றி விழா கொண்டாடுறதில் கூட எனக்கு மிகப்பெரிய கருத்து வேறுபாடு இல்லை. நிஜமாகவே அந்த படம் வெற்றி படமாக அமைந்திருக்கின்ற பட்சத்தில் அப்படி வெற்றி கோட்டை தொடாத பல படங்களுக்கு இவர் வெற்றி விழா கொண்டாடுவதை பார்க்கும்போது தான் சங்கடமாக இருக்குது. சினிமா மூலம் மக்களுக்கு கிடைச்ச லாபம் என்ன, நஷ்டம் என்னன்னு மேட்டுப்பாளையம்ல இருந்து ராமகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. சினிமா மூலம் மக்களுக்கு கிடைத்த லாபம் என்ன அப்படின்னு நீங்கள் சர்வசாதாரணமாக ஒரு கேள்வி கேட்டீங்க. சினிமா மட்டும் இல்லைன்னா நம்முடைய நாட்டிலே மிக அதிகமான அளவிலே குற்றச்செயல்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமே சினிமா தான். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் திரைப்படங்களை இயக்கியிருக்காரான்னு குவைத்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. நடிகர் திலகம் சிவாஜி திரைப்படங்களை இயக்கியதில்லை, அதில் அவருக்கு ஆர்வமும் இருந்ததில்லை. இந்த படம் நல்லா இல்லை அண்ட் சரியா ஓடலைன்றது மக்களுக்கே தெரியும். அப்படி இருக்க யாரை சந்தோஷப்படுத்துறதுக்காக இவங்க வெற்றி விழாக்கள் கொண்டாடுறாங்கன்னு குவைத்ல இருந்து அமிர்த் கேட்டிருக்காங்க. திரைப்படங்கள் ஓடாத நிலையிலும் பலர் அந்த படத்துக்கு வெற்றி விழாவை நடத்துகிறார்கள் என்றால் அவருடைய நோக்கம்லாம் ஓடாத அந்த படத்திலே கதாநாயகனாக நடித்த அந்த கதாநாயகனை திருப்திப்படுத்துவது தான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தயாரிப்பாளர் சங்கத்துக்கு எதிராக பெப்சி தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் பண்றது சினிமா படப்பிடிப்புகளை பாதிக்குமான தோர்ணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. பெப்சி தொழிலாளருடைய ஆர்ப்பாட்டத்தால் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற அன்று படப்பிடிப்பு பாதிக்கப்பட்டது தான். அதற்கு பின்னாலே படப்பிடிப்பிலே எந்த பாதிப்பும் ஏற்பட்டதாக தெரியல. கொட்டுக்காளி திரைப்படத்தினுடைய இயக்குனருடைய அடுத்த திரைப்படம் என்ன அண்ட் யார் அதில் ஹீரோவா நடிக்க இருக்காங்கன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. கொட்டுக்காளி படத்தினுடைய இயக்குனரான PS வினோத்ராஜை பொறுத்த வரைக்கும் நடிகர்களை ஒப்பந்தம் செய்துவிட்டு அதற்கு பின்னாலே அவங்களுக்காக கதை எழுதுகின்ற இயக்குனர் இல்லை. அவர் முதல்ல கதையை எழுதிட்டு அந்த கதைக்கு பொருத்தமான நடிகர்களை தேர்ந்தெடுத்து படம் எடுப்பது தான் அவருடைய பாணி. லப்பர் பந்து திரைப்படத்தினுடைய இயக்குனரோட நடிகர் தனுஷ் ஒரு படம் பண்றதா இருந்துச்சு. அந்த திரைப்படம் இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. தனுஷ் பல இயக்குனர்களோடு பல திரைப்படங்கள் நடிக்க ஒப்பந்தமாக இருக்கிறார். இதில் எந்த படத்தை முதல்ல ஆரம்பிக்க போகிறார், எந்த படத்தை அதுக்கு பின்னால் ஆரம்பிக்க போகிறார் அப்படின்ற பற்றியெல்லாம் தனுஷ் அறிவித்தால் தான் உண்டு. தமிழ் திரைப்படத்துறையில உங்களுக்கும் சங்கிலி முருகன் ஐயாவுக்கும் இருக்கிற நெருக்கம் என்ன, அவரை பத்தின சிறப்பான தகவல்களை ஷேர் பண்ண முடியுமா அண்ட் சங்கிலி முருகன் ஐயா நலமா இருக்காரான்னு சின்னப்பூர்ல இருந்து கிரிஜா கேட்டிருக்காங்க. நாடக நடிகராக கலைத்துறையிலே நுழைந்து அதற்கு பின்னாலே சினிமாவில் நடிக்க தொடங்கி சினிமா துறையிலே பிரபலமாகி அதற்கு பின்னாலே தயாரிப்பாளராகவும் உயர்ந்தவர் தான் சங்கிலி முருகன். தயாரிப்பாளராக இருந்த காலகட்டத்திலே மிகச்சிறந்த தயாரிப்பாளராக சங்கிலி முருகன் இருந்தார் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் பட்ஜெட்டில் எப்படி படம் எடுக்கணும் அப்படின்றதுக்கு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்த ஒரு தயாரிப்பாளர் சங்கிலி முருகன். சார், ஒரு திரைப்படம் நல்ல கதையோட மக்களை சந்தோஷப்படுத்தினா அது வெற்றி படமா அல்லது நல்ல வசூல் பண்ணா வெற்றி படமா? உங்களுடைய கருத்துப்படி எது வெற்றி படம்னு குவைத்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. மக்களை சந்தோஷப்படுத்துகின்ற படத்தை எடுக்கணும்னா காசு இல்லாமல் எடுக்க முடியுமா? பணத்தை செலவழித்து தானே அப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுக்க முடியும். அப்படி எடுக்கப்படுகின்ற ஒரு திரைப்படம் மக்களை சந்தோஷப்படுத்துகிறது. ஆனால் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றியை அடையலைன்னா அப்போ தயாரிப்பாளருக்கு அதில் நஷ்டம் தானே ஏற்படும். மக்களை சந்தோஷப்படுத்தி விட்டு மக்களை சந்தோஷப்படுத்துவதற்காக ஒரு படத்தை தயாரித்தார அந்த தயாரிப்பாளரை நஷ்டத்தில் ஆழ்த்துகின்ற ஒரு திரைப்படம் எப்படி வெற்றி படமாக அமைய முடியும்? தமிழ் சினிமாவில் இனிமே தமிழ் இசையோ அல்லது இந்திய இசையோ மட்டும் கற்றுட்டு இசையமைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமான்னு வில்லியனூர்லேருந்து அரவிந்த லோச்சன் கேட்டிருக்காங்க. தமிழ் இசையோ இந்திய இசையோ கற்றுக்கொண்ட ஒருவர் நிச்சயமாக தமிழ் சினிமாவிலே இசையமைக்க முடியும். நடிகர் சிவகார்த்திகேயன் பராசக்தி திரைப்படத்தை முடிச்சுட்டு அடுத்து எந்த இயக்குனரோட படம் பண்ண போறாருன்னு யூஎஸ்லேருந்து சூர்யா கேட்டிருக்காங்க. மகாராஜா படத்தை எடுத்த பேஷன் ஸ்டுடியோவுக்காக அடுத்த ஒரு படத்தில் நடிக்க இருக்கிறார் சிவகார்த்திகேயன். எனக்கு தெரிந்து பராசக்தி திரைப்படத்துக்கு பின்னால் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தான் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதீத வன்முறை காட்சிகள் கொண்ட திரைப்படங்கள்ல மட்டும் நடிக்கிறதா நம்மளுடைய ஹீரோக்கள் முடிவு பண்ணிட்டாங்களான்னு திருச்சியிலிருந்து வினோதன் கேட்டிருக்காங்க. அதீத வன்முறை காட்சிகள் கொண்ட படங்களில் தான் நடிக்கிறது அப்படின்னு எந்த ஹீரோவும் முடிவெடுத்ததா எனக்கு தெரியல. ஆனால் அப்படிப்பட்ட படங்கள் தான் வெற்றி பெறுகிறது அப்படின்ற ஒரு தவறான நம்பிக்கையில் பல ஹீரோக்கள் இருப்பது உண்மை. அடுத்து என்று ஒரு தகவல். கதாசிரியர் ஸ்ரீதருக்கு இயக்குனர் என்ற அடையாளத்தை தந்த ஒரு திரைப்படம்னா அது கல்யாண பரிசு திரைப்படம் தான். கல்யாண பரிசு கதையை முதல்ல தயார் செய்த உடனே தன்னுடைய நண்பர்களான பி.எஸ். கிருஷ்ணமூர்த்தி, கோவிந்தராஜன் ஆகியோரிடம் சொன்னார் ஸ்ரீதர். ஆனால் அவங்களுக்கு அந்த கதையில் திருப்தி ஏற்படலை. அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ன உடனே சக்கரவர்த்தி திருமகள் படத்தை தயாரித்த உமா பிக்சர்ஸுக்கு அந்த கதையை சொன்னார். இந்த கதை ரொம்ப சாதாரணமாக இருக்குது அப்படின்னு அவர்களும் அந்த கதையை நிராகரித்து விட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வீனஸ் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்திலே ஸ்ரீதருடைய பங்குதாரர்களாக இருந்த
வீனஸ் கிருஷ்ணமூர்த்தி ஸ்ரீதர்கிட்ட, ஏன்பா வேறு ஏதாவது கதை உங்கள்கிட்ட இருக்கா என்று ஸ்ரீதரை பார்த்து கேட்டார். என்கிட்ட புதுசாக இந்த கதையில், ஆனால் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன்ல கல்யாண பிரச்சனை ஒரு கதை, அந்த கதையை மேலும் சிறப்பாக எழுதியிருக்கேன், வேணா திரும்ப ஒரு தரம் கேட்டு பாருங்கள் என்றார் ஸ்ரீதர். கதையை கேட்ட கிருஷ்ணமூர்த்தி அந்த கதையை படமாக எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த கதையிலே சில மாறுதல்களை ஸ்ரீதர் செய்திருந்தது ஒரு புறம், இன்னொரு பக்கம் வேற கதை கிருஷ்ணமூர்த்தி கிடைக்கல. இப்போ யாரை டைரக்டராக போடலாம் அப்படின்ற விவாதம் எழுந்தபோது ஸ்ரீதருடைய நண்பர்கள் எல்லோரும் ஸ்ரீதர் இந்த கதையை டைரக்ட் பண்ணால் தான் சரியாக இருக்கும் அப்படின்ற கருத்தை வீனஸ் கிருஷ்ணமூர்த்தியிடம் சொன்னார். அதில் 100% கிருஷ்ணமூர்த்திக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னாலும் நண்பர்கள் எல்லோரும் சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் அந்த முடிவை ஏற்றுக்கொண்டார் கிருஷ்ணமூர்த்தி. சரி நீங்களே டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு வீனஸ் கிருஷ்ணமூர்த்தி சொன்னாலும் அவருடைய முகத்திலே ஒரு சிறு தயக்கம் இருப்பதை பார்த்த ஸ்ரீதர், நான் ஒரு 10 நாள் இந்த படப்பிடிப்பை நடத்துகிறேன், படப்பிடிப்பு நடத்தி முடிச்சுட்டு எல்லாரும் படத்தை போட்டு பார்ப்போம், நம்ம எல்லாருக்கும் திருப்தியாக இருந்தால் நான் டைரக்ஷனை தொடர்றேன், இல்லைன்னா நீங்கள் விரும்புகிற மாதிரி வேறொரு டைரக்டர் போட்டு இந்த படத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லித்தான் அந்த படத்தை ஆரம்பித்தார் ஸ்ரீதர். 10 நாட்கள் அவர் நடத்திய அந்த படப்பிடிப்பு எல்லோருக்குமே ரொம்ப பிடித்திருந்தனால்தான் அந்த படத்தினுடைய இயக்குனராக ஸ்ரீதரால் தொடர முடிந்தது. அன்றைக்கு அவங்க எடுத்த அந்த முடிவால் தான் ஸ்ரீதர் என்கின்ற அற்புதமான இயக்குனர் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்தார். அடுத்த சாய் சித்ரா நிகழ்ச்சியின் விருந்தினர் நடிகர் சூரி. ஒருத்தன் 50 புரோட்டா சாப்பிடணும்னு சொல்லி பந்தயம் கட்டி தோத்து போயிட்டான்ல, பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? உங்களுடைய லைஃப்பை நினச்சி பார்க்கும்போது பழைய ஃப்ளாஷ்பேக் அடிக்கடி வந்து போகும். சரிங்க. அப்படி என்னென்ன நினைவெல்லாம் சூரிக்கு வரும்? மனசு சோர்வான நாட்கள், ரொம்ப கடினமான நாட்கள், கடினமான நேரம், கடினமான முடிவுகள். ஃபஸ்ட்டு சினிமாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிறப்ப சினிமாவுக்குள்ள நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி உள்ளே வந்தோடனே அந்த நம்ம நினச்சி வந்த சினிமா இது கிடையாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.